அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டில் ராகு இருப்பதால் குடும்பஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அவ்வப்போது கணவன் மனைவி இடையே சற்று உரசல்கள் உண்டாகும். பேசும்போது வார்த்தையில் நிதானம் தேவை. 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் சனி, 7.5 சனி தங்களுக்கு முடிந்துவிட்டது. சனி சாதகம், செவ்வாய் இருக்கிறார், புதனும் இருக்கிறார். சனியும் செவ்வாயும் தங்களுக்கு சாதகம். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம், இடங்கள் வாங்கி போடலாம். என்றைக்கோ வாங்கி போட்ட பிளாட்டினை நல்ல விலைக்கு தாங்கள் விற்கலாம். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருப்பதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை. ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரலாம். 3இல் சனி, அளவுக்கு மீறிய தைரியம் உண்டாகும். எதையும் பொறுமையுடன் கையாண்டு முன்னேற்றம் அடைய முயற்சி செய்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் தாங்கள் மெதுவாக வேலை செய்தால் கூட மிக நேர்த்தியாக உண்மையாக செய்து புகழ் பெறுவீர்கள். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் வசதி மற்றும் ஆடம்பரங்கள் பெருகும். சனி 5, 9 மற்றும் 12ஆம் இடங்களை பார்ப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் அனைத்தும் நன்றாக இருக்கும். செலவுகளில் கவனம் தேவை. குடும்ப விஷயங்களில் 3ஆம் நபரின் தலையீடு வேண்டாம். பிறரை அனுமதிக்காதீர்கள். குடும்ப விஷயங்களை வெளியிடங்களில் சொல்ல வேண்டாம். வீடு சொத்து விஷயங்களில் கவனம் தேவை. முக்கியமாக 2இல் ஜன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பேச்சில் மிக கவனம் தேவை. தங்களுடைய புகழுக்கு களங்கம் உண்டாகும். மற்றபடி சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். 6ஆம் இடத்தில் குரு இருந்து அவ்வப்போது உடல் நல குறைபாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் குரு தங்களுக்கு சாதகமாக வரும். அதுவரை பொறுமையாக இருங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.